ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்மளை நுழை செய்திருக்கிறார். கடந்த 2 மாதங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்முடைய ஜனத்தை நடத்தும்படியாக ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன், இம்மானுவேலராக கூட இருந்த தேவன், வினேசராக வழிநடத்தி வந்த தேவன் இந்த நாளிலே புதிய மாதத்திலே நம்மளை காண்படி செய்திருக்கிறார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 24 இவ்வாறாக வாசிக்கிறோம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த மாதத்துல நிரம்புகிற ஒரு மாதமா இருக்கும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி செய்தார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது நான் அதிகாலையில் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை வந்தது. ஆகவே அந்த வார்த்தையை தியானித்து உங்களோடு நான் அதை வாக்குத்தத்தமாக ஷேர் பண்ணும்படியாக விரும்புகிறேன். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். களங்கள் என்று சொல்லும் பொழுது தானியத்தை சேர்த்து வைக்கிற இடங்கள். இதை நாம் இந்த நாட்கள் நவீன காலத்திலே பார்க்கும்போது ஒரு பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் அல்லது வீட்டில் இருக்கிற அரிசி போடுறதுக்கான ஒரு பாத்திரங்கள், ஏதோ ஒரு சோர்ஸ், நன்மைகள் தங்குகிற இடங்கள், நன்மைகள் இருக்க வேண்டிய இடங்கள். அது வெறுமையா இருந்திருக்கலாம் இது வரைக்கும், அல்லது வந்து போய்கொண்டிருக்கிற மாதிரி நிலைமையில இருக்கலாம். ஆனா அந்த கால வேளையில தேவன் நமக்கு சொல்லுகிறார், உங்கள் களங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குமா? அது தானியத்தினால் நிரப்பப்படும். தானியமாகிய நன்மைகள், பொருளாதாரங்கள், தேவைகள் எல்லாம் நிரப்பப்படத்தக்கதாக. அந்த நாட்களில் 12 கூடை இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்போது 12 கூடை மீதி எடுத்து வைத்தார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 12 கூடை எப்படி இருந்தது? எம்டியா இருந்தது. அதனாலதான் அவங்ககிட்ட எத்தனை அப்போ இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லும்போது எல்லா 5000 பேரையும் தேடியாச்சு. தேடி 5 அப்போ 2 மீதி தான் என்கிட்ட இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூடையில எப்படி இருந்ததா? எம்டியா இருந்த 12 கூடை நிறைய நிரப்பினார்கள் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த கூடை எப்படி இருந்தது? எதிர்பார்த்துட்டு எம்டியா இருந்தது. ஆனா எதிர்பார்த்தது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு, கர்த்தருடைய நன்மைக்காக காத்து கொண்டிருந்தது. இதை கேட்டுக்கொள் தேவ சனமே, இந்த மாதம் ஆண்டுடைய நன்மைக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக காத்து கொண்டிருங்கள். அவருடைய வருகை, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருங்கள். களங்கள் தானியத்தில் நிரம்புவது போல உங்களுடைய எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ், உங்களுடைய எல்லா விதமான பொருளாதார அந்த ஆசீர்வாதம் தங்குகிற இடங்கள் எல்லாமே, கூடையும் மாஸ் பிசைக்கிற தொட்டிகள் எல்லாமே ஆசீர்வாதம் நிரப்பப்படுவதாக. ஆவியானவர் இந்த நாட்களில், இந்த மாசத்துல உங்களை அபரிதமாய் நிரப்புவாராக. அந்த 12 கூடை நிறைய நிரப்பப்பட்டது போல இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துல, இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்துக்காக காத்து கொண்டு அந்த 12 கூடை நிறைய கூடையை போல உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, சரீரத்துக்கு எல்லா விதமான நன்மைகளால நிரப்பப்படுவதாக. ஆமென். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம். ஆலை என்று சொல்லும் போது வேலை ஸ்தலங்கள், வியாபாரங்கள் எல்லாமே நன்மையினால் நிரப்பப்படுது. அந்த களஞ்சியங்கள், திராட்சை ரசங்கள். ஆலை எதுக்காக கட்டப்பட்டது? அந்த ஆலை எதுக்காக இருக்கிறது? திராட்சை ரச ஆலை. திராட்சை பழத்தை கொண்டு வந்து அதை நசுக்கி சாராய் பிரிந்து எடுப்பார்கள் அந்த நாட்களில். அப்போ ஆலை இருக்கிறது. ஆலையில் என்ன இல்லையா? திராட்சை பழம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த சொல்லப்படுகிறது, ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடு. எண்ணெய் என்று சொல்லும் பொழுது எங்கே? திராட்சை தோட்டமும் ஒலிவ தோப்பும் வச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஒலிவ எண்ணெய பிரதானமா எடுப்பாங்க. ஆகவே திராட்சை ரசம் எங்க இருக்குதோ, திராட்சை செடி தோட்டங்கள் இருக்குதோ, அங்க ஒலிவ மரங்களும் இருக்கிறது. ஒலிவ மரம் நட்டிருப்பாங்க. ஒலிவ மரத்துடைய கனிகள் இருக்கும். ஆகவே
திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வழிந்து ஓடத்தக்கதான ஒரு நிறைவான ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஏன் இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, முதல் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உபவாச நாளை நியமிக்க முடியாமல் கர்த்தரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள். ஆனா தேவன் யோவேல் தீர்க்கதரிசி மூலமா பேசி, உங்கள் இருதயத்தை திருப்புங்கள் என்று சொல்லி ஒரு அறைகூவல் விடுகிறார், ஒரு வார்த்தையை விடுறார். அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்போம். பெருக வேண்டிய இடங்கள் பெருகப்படும். கர்த்தரை தெளிவுக்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்போம். களங்கள் நிரப்பப்படும். திராட்சை ரச தோட்டங்கள் கனிகளை கொடுத்து அதனால் வருகிற திராட்சை ரசம் எண்ணெயும் வழிந்தோடும். இந்த ஓவர்ஃப்ளோ, அந்த இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை அழகா போட்டு, ஓவர்ஃப்ளோ. இனி இந்த மாதம் அபண்டன்ஸ் பரிபூர்ண மாதமாக நிரம்பி வழிகிற ஒரு மாதமாக இருக்கும்படியாக ஆவியான அந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் நான் ட்ரையா இருக்கிறேனே, ஒரு நிறைவை பார்க்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டு பாருங்கள். இந்த வாக்கு தத்தம், உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. களங்கள் ஆண்டவரே தானியத்தினால் நிரம்பும். நீ சொன்ன வார்த்தை நிச்சயமான வார்த்தை, அது அப்படியே நிரப்பப்படுகிறது. ஆலைகளில் திராட்சை ரசம் எண்ணெய் வழிந்து ஓடும். அது உடைய வல்லமையுள்ள வார்த்தை அப்படியே நிறைவேற போற ஸ்தோத்திரம். எல்லாத்துலயும் ஒரு ஓவர்ஃப்ளோ கட்டளையிடுங்க. பொருளாதாரத்துக்கு மாத்திரம் இல்ல ஆண்டவரே, குடும்ப வாழ்ல சமாதானம் இல்லாம, குடும்பத்துல சண்டை சச்சரவா இருக்கிறன்னு, ஒரு சமாதானம் இல்லையே, சொந்த பந்தங்கள் ஒரு சமாதானம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டவர்களுக்கும் ஓவர்ஃப்ளோ, ஜாய் ஆஃப் ஓவர்ஃப்ளோ, சந்தோஷத்தின் நதியாக அவர்கள் குடும்பத்துல பாய்ந்து வரும்படியா ஒரு நிறைவா இருக்கட்டும். நாளில் ஒரு சமாதானம், சந்தோஷம், விசேஷம், பொருளாதார ஆசீர்வாதம் ஓவர்ஃப்ளோ இருக்கக்கூடிய நிரம்பி வழியிட்டு தகப்பனே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.